P.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்காதது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லோரும் சட்டமன்றத்தில் எப்படி பேசணும், எப்படி கேள்விக்கு பதில் சொல்லணும் என்று 2 நாள் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பெரிய அளவு நடந்த இந்த பயிற்சியை முதலமைச்சர் விஜயே தொடங்கி வைத்தார். புதிய எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க என்பதால் அவை மரபுகள், கேள்வி நேரம், பதில் சொல்லும் முறைன்னு எல்லாமே சொல்லிக் கொடுத்ததாக கூறப்பட்டது. ஆனா இப்போ சட்டமன்றம் கூட்டம் தொடங்கிய முதல் நாட்களிலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பினாங்க. மேகதாது விவகாரம், பயிர்க்கடன் தள்ளுபடி, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போது கிடைக்கும் போன்ற கேள்விகள் வந்தது. சாதாரணமா பார்த்தா அந்த துறை அமைச்சர்கள்தான் பதில் சொல்லணும் என்று மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, நீர்வளத்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர் போன்றவர்கள் நேரடியாக பதில் சொல்லல. அதற்கு பதிலா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் பதிலளித்தாங்க. இதுதான் இப்போ பேசு பொருளா மாறியிருக்கிறது. எவ்வளவு பயிற்சி எடுத்த பிறகும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஏன் பேசவில்லை? அவர்கள் இன்னும் தயாராக இல்லையா, அல்லது அனுபவம் உள்ள அமைச்சர்களை வைத்து அரசு சமாளிக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆளும் தரப்பினர் இதை பெரிய விஷயமாக பார்க்க வேண்டாம் என்றும் கூறலாம். ஏனென்றால் அரசின் சார்பில் எந்த அமைச்சரும் பதிலளிக்கலாம் என்பது நடைமுறையிலேயே உள்ளது. ஆனா அரசியலில் பர்செப்ஷன் தான் முக்கியம். மக்கள் பார்க்கும் போது கேள்வி கேட்ட துறையின் அமைச்சர் ஏன் பேசவில்லை என்ற சந்தேகம் இயல்பாகவே வரும். அதனால்தான் இந்த விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் நல்ல சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது.